எஸ்பெஷலி பீரியட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்க யூரின் போகிறாங்கன்னா தாங்க முடியாத வலி இருக்கும். குழந்தையே நிற்கல அப்படின்னா வந்தால் ஒரு நாள் கூட பீரியட்ஸ் வராது, ஒரு ஸ்பாட்டிங் இருக்கும், இல்லை ஒரு பேட் தான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னா என்னன்னே தெரியல. இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன? ஓகே, இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னங்கிறதுக்கு முன்னாடி எண்டோமெட்ரியம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பெண்கள் எப்படி நம்ம பாதிக்குது? இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் வந்து குறிப்பாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுறாங்க, ஒரு பீரியட்ஸ் வருது. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் மேஜராக வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது? ப்ளஸ் இன்டர்கோர்ஸ் டைமில் இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் இருக்குது, உடல் உள்ள ஈடுபடும் போது அவங்களுக்கு ஸ்பாட்டிங்ஸ் நிறைய இருக்குது, அந்த டைமில் ப்ளீட் ஆகுது அப்படின்னா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் சேன் ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர் யோகா வித்யா இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னா என்னன்னே தெரியல. இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன, இது பெண்கள் எப்படி மேம் பாதிக்குது? ஓகே, இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னங்கிறதுக்கு முன்னாடி எண்டோமெட்ரியம்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ கர்ப்பப்பை உள்சுவர் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு பெட் லேயர் மாதிரி வளரும். இப்போ பியூபர்ட்டிலேருந்து மெனோபாஸ் வரைக்குமே ஒரு மாதம் ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்னலாம் சூழ்நிலை ஏற்படுத்தணுமோ அதை ஏற்படுத்தும். அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் அந்த பெட் லேயர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம். அப்போது அந்த எண்டோமெட்ரியல் பெட் லேயர் வந்து 9 to 11 mm நல்லா சாஃப்டாக வளர்ந்தாதான் குழந்தை வந்து இம்ப்ளான்ட் ஆகி வளரும்போது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அந்த லேயர் வந்து சப்ளை பண்ணும். இப்போது அந்த எண்டோமெட்ரியம் வந்து குழந்தை தங்கினா குழந்தைய வளர்க்கும். குழந்தையே நிற்கல அப்படின்னா அப்படியே ஒரு 20 days ஒன்ஸ் வந்து பீரியட்ஸாக வந்துடும். அப்போது நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் தான் ஒரு மாதம் பீரியட்ஸாக வருது. அந்த எண்டோமெட்ரியல் லேயர் வந்து ஒரு சிலருக்கு 9 mm to 11 mm வளராமல் 4 mm 5 mm தான் வளருது அப்படின்னா ஒரு சிலருக்கு பீரியட்ஸே வராது. அப்படி இல்லை அப்படின்னா வந்தால் ஒரு நாள் கூட பீரியட்ஸ் வராது, ஒரு ஸ்பாட்டிங் இருக்கும், இல்லை ஒரு பேட் தான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீபிளான ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்போது அந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையே நிற்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அந்த பெட்டில் தான் அது போய் தங்கி வளரணும். இப்போ ஒரு நம்ம செடியே வச்சாலும் ஒரு தொட்டி ஃபுல்லாக மண்ணு கொட்டி விதை போட்டால் தான் வேர் ஊன்றதுக்கு அவ்வளோ இடம் இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மண்ணை தூவி விட்டு விதை போட்டால் வராது, வேர் ஊன இடம் இல்லாமல் அந்த மரம் வளராது, அந்த மாதிரி செடி வளராது. ஸோ அதே மாதிரி தான் இந்த எண்டோமெட்ரியம் செயல்படுது. அதனால் ஜென்ரலாக கர்ப்பப்பையை வந்து ஒரு நிலத்துக்கு ஒப்பிடுவாங்க, விதைப்பையை வந்து ஒரு விதைக்கே ஒப்பிடுறாங்க. இப்போ விதை வந்து நல்லா இருந்தால் தானே அது நல்லபடியாக வளருது. அந்த மாதிரி விதைப்பைன்னு ஆண்களுக்கு பேர் வந்ததும் அதனால தான். ஸோ அதனால் கர்ப்பப்பை வந்து நிறம் மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா நிலம் நல்லா ஒரு ஆரோக்கியமாக ஃபர்டைலாக இருக்கிறாங்க அப்படின்னா எண்டோமெட்ரியம் 9 to 11 mm ஓவுலேஷன் டைம்லேருந்து இருக்கணும். அது கம்மியாக இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா குழந்தை நிற்காது. இல்லை அவங்களோட சிம்டமே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ் தெரிஞ்சுக்கலாம், கம்மியாக பீரியட்ஸ் போதா, எண்டோமெட்ரியம் கம்மியாக இருக்கா இல்லையான்னு அல்ட்ராசவுண்டில் செக் பண்ணாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லேயர் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எந்த வயசில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க? இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் வந்து குறிப்பாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுறாங்க, ஒரு பீரியட்ஸ் வருது, திருப்பி ஒரு வருஷம் ஃபுல்லாக பீரியட்ஸே வரதில்லை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ தானே ஏஜ் அட்டன் பண்ணாங்க, அவங்க வீட்டிலே நினைக்கிறாங்கன்னா ஓகே ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கே வர ஆரம்பிச்சிருங்கிறாங்க. பட் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அது நீர்க்கட்டியாக அவங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ PCOS அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் மாதவிடாயில் சுத்தமாக வெளியே வராமல் உள்ளே தேங்கும் போது ஈஸ்ட்ரோஜன் வந்து அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ வந்து அந்தந்த மாதம் வெளியே வந்துருச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து ஃபர்ஸ்ட் 14 daysக்கு மட்டும்தான் சுரக்கும், செகண்ட் 14 daysக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாகும். இப்போது உள்ளே தேக்கி இருக்கக்கூடிய எக் வந்து மாதம் ஃபுல்லாகவே ஈஸ்ட்ரோஜன் ஹைக் பண்ணிடுது. அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரு முட்டை வளரும்போது ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன், வளர்ந்த முட்டை உள்ளே இருக்கும்போது தான் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகுது. அப்போது ஓவர் ஈஸ்ட்ரோஜனால் எண்டோமெட்ரியம் வந்து ஓவர் திக்கனிங் ஆகிடும். இப்போ 9 to 11 mm அந்த பெட் லேயர் சொன்னேன், அது வந்து PCOD பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹைக் ஆகி ஓவராக வளர்ந்துடும். இப்போ 25 mm வரைக்கும் வளர்ந்துடும். அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் இப்போ வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உள்ள ரணம் மாதிரி புண்ணு மாதிரியும் வரலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னா ஒரு புண்ணு ஆகுதுன்னா மேலே வந்து லேயராக ஸ்கின்னு ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி கருப்பாக ஒரு பொக்கு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இந்த கர்ப்படைய உள்சுவர் வந்து புண்ணாகும்போது ரணமாகும்போது அதை ஹீல் பண்ணுறேன்னு நம்ம பாடி நினச்சிட்டு ஓவராக ஃபார்ம் பண்ணி விட்ரும். ஸோ அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசன்ஸ். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் மேஜராக வரதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்குது? ஓகே, காரணம்னு பார்த்திங்கன்னா ஒன்று PCOD, இன்னொன்று வந்து ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸை வந்து அதிகமாக சாப்பிட்றது. இப்போ வந்து சோயா ப்ராடக்ட்ஸு அல்லது வந்து சோயா சங்க்குன்னு சொல்லக்கூடிய மீல் மேக்கரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சீட் சைக்கிளிங் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜென்ரலாக குழந்தை இல்லைனாவே நான் சீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு. பட் PCOD, ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் ஆல்ரெடி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹைக்காக இருக்கும். அந்த டைமில் போய் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃப்ளாக்ஸ் சீடு, பம்கின் சீட் சாப்பிட்றது,
அல்லது வந்து செசாமி சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரி சீட் சைக்கிளிங்கில் எடுத்துக்கூடிய உணவுகள், சோயா ப்ராடக்ட்ஸ், சோயா மில்க்கு, நான் வெஜிடேரியன், மில்க்கு, ஜென்ரலாக பசும்பால், இது எல்லாமே வந்து ஈஸ்ட்ரோஜனை வந்து அதிகப்படுத்திடும். அதனால் அவங்க எல்லாருமே வந்து இதை அவாய்ட் பண்ணும். இப்போ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக பிசிஓடி வச்சுக்கிட்டே இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதெல்லாமல் ஒரு காரணம் வந்து இந்த எண்டோமெட்ரியம் வந்து ஓவர் திக்னிங் ஆகிறதுக்கும் அதுவும் ஒரு ரீசன். ப்ளஸ் பாடி அதிகமாக இருக்கக்கூடிய உஷ்ணம். ஸோ உஷ்ணம், பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக முன்னாடி வந்து யூரின் பை, பின்னாடி மலைப்பை, நடுவில் கர்ப்பப்பை. இப்போ யூரின் வந்து சரியாக போகாமல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இங்கே பிடிக்கல, நான் வீட்டுக்கு போய் தான் போகணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இல்லை இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம யூரின் போய்க்கலாம்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அல்லது மோஷன் சரியாக போகாமல் பின்னாடி ரெக்டத்தில் அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னா நடுவில் கூடிய கர்ப்பப்பை வந்து சூடாகி காற்று ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸே வரதில்லைன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போடுறாங்க. அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் பில்ஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஈஸ்ட்ரோஜன் பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ்க்கு இந்த 12 டேப்லெட்ஸு, 5 டேப்லெட்ஸ், 21 டேப்லெட்ஸ்லாம் ஒரு அட்டை மாத்திரை இருக்கும். அதெல்லாமே சாப்பிட்டாங்கன்னா பீரியட்ஸ் வரும், ஆனால் முட்டை வளராது. அதனால தான் பிசிஓடி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீனேஜில் இந்த அட்டை மாத்திரை போட்டு பீரியட் வர வைப்பாங்க. அது என்ன நடக்குதுன்னா ஈஸ்ட்ரோஜன் சப்ளை ஆகிறதுனால கர்ப்பப்பை உள்சுவர் மட்டும்தான் வளரும், அது பீரியடாக வரும், மறுபடியும் வளரும், பீரியடாக வரும். இங்கே முட்டையும் வளர்றதில்ல, முட்டையிலேருந்து ஈஸ்ட்ரோஜனும் சுரக்கிறதில்ல. அப்போது இந்த மாதிரி ஓவராக அவங்களோட டோசேஜ் போகும்போது எண்டோமெட்ரியம் ஓவர் திக்னிங் ஆகி எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனில் வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு 3 to 4 days ஃப்ளோ இருக்குது அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸில் ஓவர் திக்னிங் ஆயிடுதுல, இப்போ டெஃபினட்டாக ஓவர் ப்ளீடிங் இருக்கும். 15 நாள் 20 நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் தாங்க முடியாத வலி இருக்கும். அப்போ வலி மாத்திரை போட்டு பீரியட்ஸை ஓட்டிடுவாங்க, இல்லை ஆஃபீஸில் லீவ் போட்டு படுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்குன்னா டெஃபினட்டாக எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்க்கணும். இது இல்லாமல் பீரியட்ஸ் டைமில் இடுப்பு வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். ப்ளஸ் இன்டர்கோர்ஸ் டைமில் இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் இருக்குது, உடலுள்ள ஈடுபடும் போது அவங்களுக்கு ஸ்பாட்டிங்ஸ் நிறைய இருக்குது, அந்த டைமில் ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த ஊல்சுவர் வந்து ஓவராக ரணமாகி ஓவராக பெட்டு ஃப்ரெஷ் பிளட் லேயர் வளர்ந்துருக்கு இல்லையா, அதனால் இன்டர்கோர்ஸ் டைம்லேயும் வந்து ப்ளீடிங் இருக்குன்னா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யூரின் போகும்போதும் மோஷன் போகும்போதும் ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லாக இருக்குது, இல்லை ரத்தம் கலந்து ஒரு மாதிரி கலங்கலாக வருது யூரின் அப்படின்னா அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஏன்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது கர்ப்பை உள்சுவரை தாண்டி நிறைய இடத்துலையும் வந்து வளரலாம். அதை வச்சே வந்து எண்டோமெட்ரியோஸோட டைப்ஸும் இருக்குது. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸில் வந்து எஸ்பெஷலி பீரியட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்க யூரின் போகிறாங்கன்னா தாங்க முடியாத வலி இருக்கும், மோஷன் போகிறாங்கனாலும் வலியோடு சேர்த்து ஃபவுல் ஸ்மெல்லாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை நம்ம ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்க நல்லது. உடனே போயிட்டு நான் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது டிஎன்சி பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சுரண்டி எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக என்ன ப்ராப்ளத்தினால வருது, பிசிஓடியா இல்லை பிசிஓடினால அதிகமாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜனால திருப்பி வருது, அதாவது ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரந்து எண்டோமெட்ரியல் ஓவராக வளருது. இப்போ என்ன தான் அவங்க சுரண்டி எடுத்தாலும் திருப்பி ரூட் காஸை ட்ரீட் பண்ணால் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதே சும்மா போய் சுரண்டி எடுத்தால் அடியில் இருக்கக்கூடிய லேயரையும் தெரியாமல் சுரண்டிட்டாங்கன்னா அஷர்மேன் சிண்ட்ரோம் கண்டிஷனில் திருப்பி எண்டோமெட்ரியம் பெட்டே வளராது, அதனால் குழந்தைய நிற்காது. ஸோ அதனால் எப்போவுமே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது திருப்பி நம்ம அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இருக்காது. இப்போ நிறைய சிசெக்ஷன் பண்ணும்போது சூச்சர் போடுறாங்கல்ல, தையல். இன்றைக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது வெஜைனல் கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஸ்பாட்டிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், எப்போ பீரியட்ஸ் வந்து இதுன்னு தெரியாது, எப்போ சும்மா பிளட் போகுதுன்னு தெரியாது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்கோர்ஸ் டைம்லேயும் ப்ளீடிங் இருக்கும்போது ஒரு செக்ஸ் லைஃப் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். எண்டோமெட்ரியோசிஸ்னாவே எல்லாருமே கேன்சராக இருக்குமான ஒரு பயம் இருக்குது. இப்போ இந்த எண்டோமெட்ரியோசிஸை பற்றி மக்களிடையே தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க.